இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 18வது வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இந்த 119வது சங்கீதம் முழுவதும் வேதத்தின் ரகசியங்கள், வேத பிரமாணத்தை நாம் எப்படி கற்றுத்தேரணும், அதில் உள்ள காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக தான் எழுதப்பட்டது. இது சங்கீதக்காரன் தாவீதினால எழுதப்பட்ட சங்கீதமாக இருக்கிறது. இங்கே தாவீது சொல்கிறார், வேதத்தில் இருக்கிற அதிசயத்தை நான் பார்க்கும்படியாக என் கண்களை திறந்துடணும். இன்றைக்கி அநேகர் வேதத்தை நம்ம வாசிக்கிறோம், ஆனால் அதை நம்ம தியானிக்கிறோமா, அதில் என்ன அர்த்தம் சொல்லப்படுகிறது, அதில் அநேக மறைப்பொருட்களும் புதையல்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நிறைய அதிசயங்களை தேவன் அதற்குள்ளே வைத்திருக்கிறார். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ரகசியங்கள் அதில் இருக்குது. அதை ஆழ்ந்து தேடி அது ஒரு புதையலை போல நம்ம கண்டெடுக்கிறவர்களாக இருக்கணும் இல்லையா? எப்படி முத்து குளிக்க எப்படி கடலின் ஆழத்தில் சென்று முத்து குளிக்கிறார்களோ அதை போல் நாமும் வேதத்தின் ஆழத்தின் ரகசியங்களை, அதன் ஆழம் அறிவு இன்னதென்று நாம் அறிந்து கொள்ளணும். அப்போது அதற்கு தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்திருக்கணும். அதுதான் எபேசியர் 1 அதிகாரம் 17-18 பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். தேவனை அறிகிற ஞானம், அதற்கு அவருடைய ஆவி நமக்கு வேணும். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா நாம் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று. தேவன் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்படி தேவன் அழைத்திருக்கிறார்னா அந்த நம்பிக்கை என்னதென்று நாம் அறியணும். பரிசுத்தவான்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்கள் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரமும் தேவன் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் நாம் அறிந்து கொள்ளணும்னா தேவன் நம் மனக்கண்களை திறக்கணும். மனக்கண்ணை திறக்கும் பொழுதுதான் ஆவியானவர் அதனுடைய ரகசியங்களை நமக்கு கற்றுத்தருவார். அப்போ வேதத்தின் ரகசியங்கள் நமக்கு அறியணும்னா நம் கண்கள் திறக்கப்படணும். ஏசாயா 32 அதிகாரம் 3 வசனத்தில் பார்க்குறோம், அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்களாயிராது, கேட்கிறவர்களின் செவிகளும் கவனித்தே இருக்கும். அப்போ ஆவியானவர் நமக்கு அந்த ஆவியின் மனக்கண்களை திறக்கும் போது நம் கண்கள் திறந்தும் நம் செவிகள் கவனித்து கேட்கறதுமாய் இருக்குமா. அப்போ கர்த்தரிடத்தில் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை, அந்த ஆவிக்குரிய மனக்கண், ஆவிக்குரிய செவிகள் திறக்கணும். ஒரு நாள் நீங்கள் சத்திய வசனத்தை கேட்கும் போதும் அந்த ஆவிக்குரிய செவிகளை திறந்தருளும் அப்பா, எங்கள் மனக்கண்களை திறந்தருளோன்னு நீங்கள் ஜெபித்துட்டு நீங்கள் வேத வசனத்தை எடுத்து தியானித்து பாருங்கள். கர்த்தர் அதன் உள்ள ரகசியங்களை உங்களுக்கு கற்றுத்தருவார். ஏசாயா 35:5 சொல்லுது, அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்போ நீங்கள் வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்க. அப்போ உங்கள் கண்கள் திறக்கும், உங்கள் செவிகள் கேட்கும். மத்தேயு 13:13 பார்க்குறோம், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்திலும் அநேக ஜனங்கள் மத்தியிலும் அவர் அநேக உபதேசங்களை பண்ணினார் இல்லையா? மலை பிரசங்கங்களை பண்ணினார். அப்படி அவர் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய காரியங்களை கேட்கிற ஜனங்களுக்கு அதை ஓமையாக சொல்லுகிறார். ஏன்னா அந்த காரியத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் அவர்களுக்கு இல்லாததுனால அது எல்லாவற்றையும் அவர் ஓமைகளாக சொல்கிறார். ஆனால் தன்னுடைய சீஷர்களுக்கும் அந்த ஓமையின் அர்த்தத்தை அவர் விளக்கி சொல்கிறாருன்னு பார்க்குறோம். மத்தேயு 13:13 பாருங்கள், அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால். அப்போ அந்த மனுஷருங்க வராங்க, அவர் பின்னாடி வராங்க, அவர் அற்புதத்தை அதிசயத்தை செய்கிறாருன்றத காண ஓடி வராங்க, அவர் வார்த்தையை கேட்க ஓடி வராங்க. ஆனால் அது உணர்வடையில் அவங்க கண்டும் காணாதவர்களாய் கேட்டும் கேளாதவர்களாய் உணர்வில்லாதவங்களாக இருக்கிறதுனால அவர்களுக்கு நான் ஓமையை கொண்டு நான் பேசுகிறேன், ஆனால் உங்களுக்கோ அதன் உள்ளான அர்த்தத்தை நான் விளக்கி சொல்லுகிறேன்னு சொல்லி தன் சீஷர்களுக்கு அந்த மறைபொருளை தேவன் விளக்கி காண்பிக்கிறத பார்க்குறோம். ஏசாயா 29:18 அக்காலத்திலே செவிடர்கள் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். எப்போ செவிடர்கள் புஸ்தகத்தை வாசிப்பாங்க, எப்பொழுது அவர்கள் வசனத்தை கேட்பாங்க, குருடர்களுக்கு அந்த இருள் நீங்கி அந்தகாரம் நீங்கி அவங்க பார்வை அடைவாங்கன்னா அதுக்கு முந்தின வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஏசாயா 29:17 இன்னும் கொஞ்ச காலத்திலே லிபனோனின் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல் காடாக எண்ணப்படும்.
அப்போ தேவனால் எதையும் மாற்ற முடியும் இல்லையா? செழிப்பை வறட்சியாகவும், வறட்சியாக இருக்கிறத செழிப்பாகவும் அப்போ மாற்ற முடியும். அப்போ தேவன் உண்டென்றும் அவருடைய வார்த்தை எழுதப்பட்டதும் நியாயபரமான புஸ்தகத்தில் எல்லாம் எழுதி இருக்கிறதையும் அதை வாசிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ள முடியும். நம் கண்கள், மனக்கண்கள் திறக்கும், நம்முடைய செவிட்டு காதுகள் திறக்கும், அதை நாம் கேட்க முடியும். சங்கீதம் 119:96 பார்க்குறோம், சகல சம்பூரணத்திற்கும் எல்லைகளை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். வேதத்தில் அநேக ரகசியங்களை கத்தர் வச்சிருக்கிறார். சகல சம்பூர்ணமான ஆசிர்வாதங்களை வேதத்தில் தேவன் வைத்திருக்கிறார். அந்த புதையலை நீங்கள் தேடி தேடி ஆய்ந்து தேடி அதை நீங்கள் அடையணும் இல்லையா? அதன் எல்லையெல்லாம் காணும்போது அது கற்பனைக்கு விஸ்தாரமாக இருக்குது, அது பெரிதாக இருக்குது, அது ஆராய்ந்து முடியாததாக இருக்குது. அத்தகைய காரியங்களை நீங்கள் ஆராயணுன்னா வேத வசனத்தை தியானிக்கும் போது மனக்கண்களை திறக்கும்படியாக நீங்கள் ஜபிங்க. ஆவியானவர்கள் மனக்கண்களை திறப்பார். எபிரேயர் 10:1 சொல்லுது, இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியினால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்துகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. அக்காலத்தில், மோசே காலத்தில் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பலியை செலுத்தினான். எந்த ஒரு பாவத்தை செஞ்சாலும் ஒரு காளை, ஒரு ஆடு, ஒரு எருது, ஒரு கோழி, ஒரு புறா, இப்படி எல்லாத்தையும் பலி செலுத்துவதன் மூலமாக, இரத்த பலி செலுத்துவதன் மூலமாக அந்த பாவத்திலேருந்து விடுதலையாகுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இது இதே பலிகள் தொடர்ந்து செலுத்தப்படுவதனால அந்த பலியிலிருந்து நமக்கு விடுதலை கிடையாது, பாவ மன்னிப்பு பூர்ணம் அடையாது, பாவம் மன்னிக்கப்படாது என்பதை நாம் உணரணும். ஏன்னா இதே எபிரேயர் 10:6 பாருங்கள், சர்வாங்க தகன பலியும் பாவ பலிகளும் உமக்கு பிரியம் இல்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கு. கர்த்தருக்கு அது பிரியம் இல்லை, சர்வாங்க தகன பலி, பாவ பலி எல்லாம். ஏன்னா கர்த்தர் பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம் சொல்கிறாரு. அப்போ தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கணும் தான் தேவன் விரும்புகிறார். அதே போல் தேவன் அவருடைய சித்தத்தின்படி செய்ய குமாரன் இதோ நான் வருகிறேன்னு சொல்கிறார். புத்தக சுருளிலே எழுதியிருக்கிறது, என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, அதனால் நான் சீக்கிரமாக இதோ வருகிறேன்னு சொல்கிறார். அப்போ இரண்டாவதாய் நிறுத்துவதற்காக முதலாவதை கர்த்தர் நீக்கி போட்டார். அதாவது நியாயப்பிரமாணத்தின் அந்த இரத்த பலிகளை நீக்கி, பல மிருக ஜீவன்களுடைய இரத்த பலியை நீக்க ஒரே மனுஷனாய் சகல ஜனங்களின் பாவங்களை போக்க தன்னையே தாமாக முன்வந்து அவர் பலியாக கொடுத்தார். இதோ இந்த நாட்கள் எந்த நாட்களாக இருக்கிறதுனால அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தை நாம் தியானிக்கிறோம். அவர் ஒவ்வொரு நேரத்திலும் அவர் பட்ட பாடுகள், அவரை எப்படி தூஷித்தார்கள், அவரை எப்படி அடித்தார்கள், அவரை எப்படி முள்முடி சூட்டி கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டதுன்னு பார்க்குறோம். கடைசி துளி ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். அப்போ குற்றமற்ற நம்முடைய பாவத்தை எல்லாம் நீக்கும்படியாக அவர் குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினார் என்பதை எதன் மூலமாக அறிகிறோம்? நியாய பிரமாணத்தின் சட்ட திட்டங்களை எல்லாம் தேவன் உடைத்து, பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இதெல்லாம் எப்போ நம்ம அறிய முடியும்? வேதத்தை தியானிக்கும் போது, அதன் ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ளும் போது, நம் மனக்கண்கள் அதை குறித்து திறந்து அவர் கொடுக்கும்போது தான் நம்ம இவைகளெல்லாம் உணர முடியும். அதுதான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ளுகிற வசனம். அவருடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நாம் பார்க்கும்படியாக தேவன் நம் மனக்கண்களையும் நம் செவிகளையும் திறக்கும்படியாக நம்ம கேட்போம். அப்பொழுது வேதத்தின் ரகசியங்களை அறிந்து ஆராய்ந்து அதில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமீன்.